ச்சே, நிம்மதியா வெளியே கூட போக முடியல. எங்க போனாலும் அங்கேயும் வந்து நிக்கிறான். வேணும்னே நம்மகிட்ட சண்டை இழுக்கணும், வம்பு இழுக்கணும்னே வருவா போல. என்ன பொண்ணுன்னே தெரியல. வாயா அது? பொண்ணுனா கொஞ்சம் அடக்க உடக்கமா இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ அவுத்து விட்ட கழுத மாதிரி பேசிட்டு தெரியுது. ச்சீ, இவளெல்லாம் வீட்டுல என்னத்தை தான் சொல்லி வளர்த்தாங்களோ தெரியல. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்காம லூசு மாதிரி பேசிட்டு போறா. அவளுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஒவ்வொருத்திக்கிட்டையும் போய் வலிகிற மாதிரியா இருக்கு. இதுல வேற என்ன பொம்பளை பொறிக்குன்னு வேற சொல்றான். அவ இஷ்டத்துக்கு வரா, திட்டுறா, அடிக்கிறா. என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. இதுக்கப்புறம் அவளை என் லைஃப்ல பார்க்கவே கூடாது. அவளை நினைச்சாலே எனக்கு வெறுப்பு தான் வருது. இங்கதான் இருக்கியா கிருஷ்ணா? உன்னை எப்படிதான் மயக்கி என் பின்னாடி சுத்த வைக்கிறதுனே எனக்கு தெரியல. பிரீத்தி பிரீத்தின்னு உன்னை என் பின்னாடி சுத்த வைக்கிறேன்டா. கிருஷ், என்ன சொன்ன? கிருஷ்ணா, நீ எப்ப உள்ள வந்த? என் பெர்மிஷன் இல்லாம என் ரூம் உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. அப்புறமா நீ எதுக்குள்ள வந்த? என்ன கிருஷ்ணா, நான் உன் மாமா பொண்ணு. நான் இந்த ரூம் உள்ள வரக்கூடாதா? என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் என் ரூம் உள்ள வரணும். இல்ல கிருஷ்ணா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் தள்ளி போய் நின்னு பேசு. ஏன் இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்கிற? ச்சே, என்ன இவன் பக்கத்துல போய் நின்னா அப்படியே பத்திக்குவான்னு பார்த்தா இப்படி தள்ளி போ சொல்றான். சாரி கிருஷ்ணா. ஓகே, கொஞ்சம் தள்ளியே நில்லு. ஏதோ சொல்லணும்னு சொன்னல, சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. ச்சே, இவனை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது? கிருஷ்ணா, நீ போட்டிருக்க ஷர்ட் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. வாட்? இத சொல்றதுக்கு தான் இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல கிருஷ்ணா, இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருந்தது, அதான் சொன்னேன். பிரீத்தி, இம்பார்ட்டண்டா ஏதாச்சும் பேசணும்னா மட்டும் பேசு, இல்லைன்னா கிளம்பு. சும்மா இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. என்ன இவன் என்ன சொன்னாலும் கரையவே மாட்டேங்கிறான், அப்படியே கல்லு மாதிரி நிற்கிறான். இவனை எப்படி என் வழிக்கு கொண்டு வர்றது? பிரீத்தி, இப்போ உன்னால என்னோட டைமும் வேஸ்ட் ஆகுது. கெட் அவுட். அது கிருஷ்ணா, வெளியே போன்னு சொன்னேன். ச்சே, என் தலை எழுத்து இவங்கிட்டலாம் நின்று பேசணும்னு. இவெல்லாம் ஒரு ஆளு. சொத்து மட்டும் இல்லை, இவன் பக்கத்தில் கூட போய் நின்றுக்க மாட்டேன். ச்சே. பிரீத்தி, போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ. ஓகே கிருஷ்ணா. எவ்வளோ திமிரு இவனுக்கு! உன்னை அடக்கி காட்டுறேன்டா. பிரீத்தி பிரீத்தின்னு என் பின்னாடி உன்னை சுத்த வைக்கிறேன்டா. சூர்யா சார், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா வெண்ணிலா, நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. சூப்பர் சார். சரி வெண்ணிலா, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே சூர்யா சார், நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே வெண்ணிலா. அனு, நீ இல்லாம என்னால இருக்க முடியலடி. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி. நான் ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் எனக்கு உன்னோட ஞாபகமாவே இருக்குடி. நீ என்னை விட்டு போய் 3 வருஷம் மேல ஆகுதுடி. நீ என் கூட இருக்கும்போது எல்லாரும் என்ன டாக்டரா தான் பார்த்தாங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன ஒரு குடிகாரனா பாக்குறாங்கடி. அது எனக்கு நல்லாவே தெரியுதுடி. ஆனா என்ன பண்றது, என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சுடி. நீ போனதுல இருந்து எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுடி. அட கடவுளே, இப்பதானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாரு. டீ போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள பாட்டில் கையுமா இருக்காரு. ஐயோ, என்ன சூர்யா சார் இதெல்லாம் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. சூர்யா சார். வெண்ணிலா, வெண்ணிலா, ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. ஐயோ, என்ன சார் இதெல்லாம்? இப்பதானே சார் வந்தீங்க, அதுக்குள்ள இப்படி பாட்டிலும் கையுமா இருந்தா என்ன சார் அர்த்தம்? நான் உங்களுக்காக தான் டீ போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீங்க என்னடான்னா இதை போயிட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க. இல்லை வெண்ணிலா, இதுக்கு மேலே என்னால் முடியாது. காலையிலேருந்து ஏதோ கஷ்டப்பட்டு குடிக்காமல் இருந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது வெண்ணிலா. எனக்கு டீ எல்லாம் வேண்டாம் வெண்ணிலா. தேங்க்ஸ் வெண்ணிலா, டீ போட்டு கொண்டு வந்ததுக்கு. என்ன சார் நீங்க? வெண்ணிலா, நம்ம அப்புறம் பேசலாம். பாய் வெண்ணிலா. சரிங்க சூர்யா சார். ச்சே, காலையிலேருந்து சூர்யா சார் குடிக்காமல் இருக்காங்களேன்னு லைட்டாக ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இப்போ பாட்டிலும் கையுமா உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து குடிச்சிட்டே தான் இருப்பார். என்ன பண்ணுறது, எல்லா நேரம். வந்துட்டான் திண்டச்சோறு. தருதலை தருதலை, எத்தனை பேர் குடிய கெடுத்துட்டு வந்திருக்கானோ தெரியல. ச்சே, எனக்கு போய் பிறந்து தொலைச்சு என் மானத்துல வாங்கிட்டு திரியிறான்.
இந்த ஆளா, இந்த ஆளு நம்ம பார்க்கலனாலே நம்மளை கழுவி கழுவி ஊத்துவாரு. இவர் கண்ணுல வேற மாட்டிட்டோம். இன்னைக்கு எப்படியும் கழுவி கழுவி ஊத்துவாரு. நமக்கு எதுக்கு வம்பு? அம்மா, அம்மா. ஆளும் மூஞ்சோம் ட்ரெஸ்ஸும் சை. அவன் கூட சேரக்கூடாது, அவன் கூடலாம் சேர்ந்து கெட்டு போய் வந்து நிக்காம பாரு. இவனை நான் இந்த அளவுக்கு படிக்க வச்சேன், தருதலை எப்படி வந்து நிக்காம பாரு. அம்மா. என்னடா வீட்டுக்கு வர நேரமாடா இது? இல்லம்மா, கொஞ்சம் வேலை இருந்தது அதான். சரிம்மா, நைட்டுக்கு என்னது, இட்லியா தோசையா பூரியா சப்பாத்தியா? ஆமா, பெரிய கலெக்டர் உத்தியோகம், அதான் லேட் ஆயிட்டான். நல்லா கொட்டிக்க, தருதலை. என்னடா இதெல்லாம்? வர்றவன் கொஞ்சம் முன்னாடி வர வேண்டியதானே? அப்பா வேற எப்படி திட்டிட்டு இருக்காரு பாரு. இந்த பாருமா, அந்த ஆளை சும்மா இருக்க சொல்லு. நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், சும்மா திட்டிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் என் வாயும் சும்மா இருக்காது. ஐயோ வாடா, இப்ப என்ன உனக்கு? என்ன வேணும் சொல்லு, செஞ்சு தரேன். ஒன்னும் வேண்டாம், அந்த ஆள் அமைதியா இருக்க சொல்லு. சார், அதான் கலெக்டர் உத்தியோகம் பார்க்காரு, வீட்டுல எப்படி சாப்பிடுவாரு? வெளியே நல்லா கொட்டிட்டு வந்திருப்பாரு. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கான் பாரு. அம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இந்த ரோஷத்தை எல்லா விஷயத்திலயும் காட்டணும், சாப்பாட்டுல மட்டும் காட்டி என்ன பிரயோஜனம்? ஏங்க என்னங்க நீங்க வேற அவனை திட்டிட்டே இருக்கீங்க. அவனே பாவம் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கான். என்ன மீனாட்சி பேசிட்டு இருக்க? ஏதோ வேலைக்கு போயிட்டு அப்படியே களைப்பா வீட்டுக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. தருதலை எங்க ஊரை பொறுக்கிட்டு எவன் கூடி எல்லாம் கெடுத்துட்டு வந்தானோ தெரியல. அம்மா, அந்த ஆளை சும்மா இருக்க சொல்லுங்க, சொல்லிட்டேன். சரிடா, நீ உள்ள போடா. ச்சே, வீட்டுக்கு வந்தா இந்த ஆள் மூஞ்சில முடிச்சு தொலைய வேண்டியதா இருக்கு. ஆமா, துரை அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வராரு? போய் தொலைய வேண்டியது தானே. என்னங்க நீங்க பாருங்க, அவன் சாப்பிடாம போறான். அவன் சாப்பிடலன்னு நீ தான் கவலைப்படணும். அவன் நல்ல வெளியே கொட்டிட்டு தான் வந்திருப்பான். இருந்தாலும் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கான் புள்ள, அதுக்குள்ள நீங்க ஏங்க இப்படிலாம் திட்டுறீங்க? இந்த பாரு மீனாட்சி, நீ இப்படி செல்லம் கொடுத்துதான் அவன் இந்த அளவுக்கு கெட்டு குட்டிச்சவரா போய் நிக்கிறான். வீட்டை தாண்டி வெளியே போய் கேட்டு பாரு, உன் 3வது பையன் எந்த லட்சணத்துல இருக்கான்னு. அவ்வளவு வரும் அவனை திட்டதான் சேராவே. அவ்வளவு ஒரு குடியும் கெடுத்துட்டு இவன் எங்க சுத்திட்டு இருக்கான். அவ்வளவு வரும் அழுது அவனுக்கு வந்து சாபம் தான் விடுறாங்க. அந்த சாபமே அவனை நிம்மதியா வாழ விடாது. என்னங்க நீங்க மத்தவங்க பேசுறத விடுங்க, நீங்களே இப்படி பேசுறீங்க பெத்த பையனை? சீ, அவெல்லாம் நான் பெத்த பையன் நினைக்கும் போது எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. டேபிள்ல மாத்திரை வச்சிருக்கேன், போட்டு வந்து படுங்க. ஆமா, மாத்திரை ஒண்ணுதான் கேடு. நானும் இவன் திருந்துவான்னு ஒவ்வொரு நேரமும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவன் திருந்துற வழி இல்ல. இவன் பண்ற அட்டூழியம் வளர்ந்துட்டே தான் போகுது. ஊர்ல ஒவ்வொருத்தரும் உன் பையன் அதை பண்றான் இதை பண்றான்னு சொல்லும் போது ஒரு பெத்தவனா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவனால எனக்கு வெளியே தலை காட்ட முடியல. தருதலை என் பேரை கெடுக்கணும்னே கடைசியில வந்து பிறந்து தொலைச்சிருக்கான். என்னப்பா சூர்யா இதெல்லாம்? ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா, நீங்க எதுக்குமா இங்கெல்லாம் வந்தீங்க? போங்க, எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம். என்னப்பா சூர்யா, இப்படியே ஃபுல்லா குடிச்சிட்டே இருந்தா என்னப்பா அர்த்தம்? இத பாக்கும்போது பெத்த மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? அம்மா, நாளைக்கு பேசிக்கலாம், நீங்க போங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் சூர்யா நீ இப்படியே இருக்க போற? அந்த பொண்ணு இறந்து 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா நீ இப்படி குடிச்சு உன்னையே ஏன்பா இப்படி அழிச்சுக்கிற? நானும் சரி எதுவும் சொல்லக்கூடாது, போக போக எல்லாம் மாறிடுவான் திருந்திடுவான்னு பார்த்தா நீ போக போக அதிகமாக குடிச்சிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் எல்லாம் நைட்டு மட்டும் குடிக்க ஆரம்பிச்ச, அதுக்கப்புறம் ஃபுல் நைட் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்ச, இப்பெல்லாம் பகல்லே குடிக்க ஆரம்பிச்சிட்டல சூர்யா. அம்மா சொன்னா கேளுங்கம்மா, நாளைக்கு பேசிக்கலாம். இப்படியே குடிச்சு நீயே செத்து எங்களையும் சாகடிக்காத சூர்யா. உன் அப்பா எவ்வளவு வருத்தப்படுறாரு தெரியுமா உன்னை நினைச்சு? நீ ஒரு டாக்டர்ங்கிறத மறந்துட்டு இப்படி குடிச்சிட்டு இருக்கியே. எப்பதான் நீ திரும்பி பழைய மாதிரி ஆக போறியோ தெரியலையே. எப்பா சூர்யா, இந்த அம்மா சொல்றத கேளியா? நீ குடிய அடியோடு விட்டுறியா? இல்லம்மா, என்னால இதை விடலாம் முடியாது. ஏதோ நான் குடிக்கிறதால மட்டும்தான் கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்கேன். அதையும் கெடுத்துறாதீங்கம்மா, நீங்க போங்க. என்ன ஐயோ கடவுளே, இவன் எப்பதான் திறந்துவான்னு தெரியலையே. இவன் இந்த மாதிரி நிலைமையில பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சூர்யா, குடிச்சு உன்னையே அழிச்சிக்காதப்பா. நான் சொல்லி நீ எங்க கேட்க போற? நானும் இத்தனை வருஷமா உன்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ குடிய விட்ட பாடு இல்ல. நீ மேலும் மேலும் குடிச்சிட்டே தான் இருக்க. நீ இப்படி ஆயிட்டியேன்னு உன்னை நினைச்சு நான் புலம்பாத நாள் இல்ல. ஏ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? என் பையனை இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. அம்மா ப்ளீஸ், சொன்னா கேளுங்க, நீங்க கிளம்புங்க. சரிப்பா சூர்யா, நான் கிளம்புறேன்.
நான் கிளம்புறேன். என் வாழ்க்கைய கெடுத்துட்டு இங்க நீ இவ்வளோ பெரிய வீட்டில் நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கல்ல, நீ இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியா இருக்குன்னு நானும் பார்க்குறேன். யார் இந்த பொண்ணு? இதுக்கு முன்னாடி நான் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லையே. இதுங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. கேட்டு திறந்திருந்தா போதும், சும்மா நாய் நுழைஞ்சாப்புல வந்து நுழைஞ்சிருவாளுங்க. சி, அறிவே இருக்காது. ஏம்மா, உனக்கு யார் வேணும்? எதுக்கு சும்மா எங்க வீட்டுக்குள்ள வந்து நின்றுட்டு இருக்க? உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். உன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? காது கேக்குதா கேட்கலையா? கேட்டு திறந்திருந்தா அந்த நாய் நுழைஞ்ச மாதிரி உள்ள வந்துருவியா? என்ன இவ? நான் இங்க ஒருத்தி நின்று பேசிட்டு இருக்கேன், நான் பேசுறத கூட மதிக்காம அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. அடியே நில்லடி, என்னடி நினைச்சிட்டு இருக்க? எங்கடி போற? ஏதோ உன் வீடு மாதிரி உரிமையால உள்ள போயிட்டு இருக்கா. நில்லடி, எங்கடி போற? நம்ம இங்க கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கோம், அவ இஷ்டத்துக்கு போறா பாரு. இந்த வரேன்டி, எவ்வளவு திமிரு உனக்கு. ஏமா மீனாட்சி, மீனாட்சி இங்க வாயேன். இவள பாரு, ஏதோ திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி அவ பாட்டுக்கு வந்துட்டு இருக்கா. நான் சொல்ல சொல்ல கேட்காம வீட்டுக்குள்ள பூந்துருவா போலயே. ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி? உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு கண்டால உள்ள நடந்து வந்துட்டே இருக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏம்மா, யாருமா நீ? இதுக்கு முன்னாடி நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. உன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கா. அதான் அண்ணி கேக்குறாங்கல்ல, யாரு நீ? கோயில் என்ன வாழைப்பழமா வச்சிருக்க? உன்கிட்ட தானே கேக்குறோம். அழுதுட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? அதானே, யாரையாச்சும் தேடி வந்திருக்கியா? மீனாட்சி, எனக்கு என்னமோ இவளை பார்த்தா கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு. கழுத்துல பாரு, நல்லா புதுசா மஞ்சள் கயித்துல ஒரு தாலியை போட்டிருக்கா, நெத்தியில நல்ல குங்குமத்தை வச்சிருக்கா. எனக்கு என்னமோ இது ஏதோ பிரச்சனையில வந்து முடிய போகுதுன்னு நினைக்கேன். இவ வந்து நிக்கிற துவாரணையே சரியில்லை. ஏதாச்சும் 7:30 இழுத்துட்டு வந்து நிக்காம சீக்கிரம் வெளியே பத்தி விடு. நம்ம குடும்பமான பேராம இவ வேண்டிய இங்க நின்று அழுதுட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாவே? அதானே, முதல்ல யார் மணி? ஏதாச்சும் வாயை திறந்து பேசு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போ. சும்மா இங்க நின்றுட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? மீனாட்சி, யாருமா அந்த பொண்ணு? ஏமா அப்படியே அழுதுட்டு இருக்கா? ஏங்க, அதாங்க எனக்கும் தெரியல. நான் இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், ஒரு பதில் சொல்ல மாட்டேங்க. அவ வாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. நாங்க தான் இப்ப நிறுத்தி பிடிச்சு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கோம். வாயில இருந்து பதிலே சொல்ல மாட்டேங்க. அப்படி அழுதுட்டே இருந்தா என்னங்க பண்றது? ஆமாண்ணே, இவளை பார்த்தாலே சரியில்லை. ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படிதான் வராளுவ. நல்ல பெரிய வீடா பார்த்து உள்ள பூந்து பணத்தை புடுங்குறதுக்கு வராளுவ. அந்த மாதிரி எதுவும் திட்டம் போட்டு வந்திருக்காளா என்ன இளவுன்னு தெரியல. ஏமா, யாருமா வேணும்? பார்த்தா நல்லா படிச்ச பிள்ளைய டீசெண்டா தான் இருக்கா. ஏமா இப்படி அழுதுட்டு வந்து நிக்கா? ஏம்மா, இப்படி அழுதுட்டே இருந்தா என்னமா அர்த்தம்? வாயை திறந்து ஏதாச்சும் பேசினா தானமா தெரியும். எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணுங்க. அதான் நான் இங்க வந்து நிக்கிறேன். என்னம்மா சொல்ற? நியாயம் கிடைச்சே ஆகணும்னா எனக்கு புரியல. மீனாட்சி, இவளுக்கு வேற வேலை இல்ல. இப்படிதான் ஒவ்வொரு வீடா போய் நியாயம் கிடைக்கணும் அது இதுன்னு பேச்ச வளர்த்து வீட்டை சுத்தி எத்தனை பேர் இருக்காவ, வீட்டுல எத்தனை ரூம் இருக்குன்னு எல்லாம் ஏதுன்னு பார்த்து வச்சுட்டு திருடுறதுக்கு வந்திருப்பாளுவ. சரி, இவளுகிட்ட எல்லாம் நின்று பேசினா திருடிட்டு மொத்தமா போயிருவாள். சீக்கிரம் பத்தி விடுங்க. இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. எனக்கு ஒருத்தன் பெரிய துரோகம் பண்ணிட்டான். அதனால நியாயத்தை கேட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னது துரோகம் பண்ணிட்டானா? என்ன இந்த பிள்ளை இப்படி சொல்லுது? ஒருவேளை இந்த ரவி பையன் ஏதாச்சும் பண்ணிட்டானோ? என்னம்மா சொல்ற? ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லு. யாரு உன்னை என்ன பண்ணா? முதல்ல ஒழுங்கா தெளிவா சொல்லுமா. இந்த பாருமா, சும்மா மொட்டை மொட்டையா பேசி இங்க சும்மா நேரத்தை இழுக்காத. எனக்கு என்னமோ அண்ணி சொன்ன மாதிரி ஏதோ திருடுறதுக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. மீனாட்சி, நம்ம இப்படிலாம் கேட்டா இவ ஒரு பதிலும் சொல்லிக்கிட மாட்டா. இரு, நான் உன் அண்ணனை கூப்பிட்டு வரேன். அவர் வந்து கேட்கற விதத்துல கேட்டா எல்லா பதிலும் வரும். கூப்பிட்டு வாங்க நீ. இந்த பொண்ணு வேற என்ன ஏதுன்னு சொல்லாம சும்மா நின்று அழுதுட்டு இருந்தா என்ன நீ பண்ண முடியும்? நம்ம கடவுளே, எனக்கு வேற பயமா இருக்கு. இந்த ரவி பையன் ஏதாச்சும் பண்ணிக்கின்னு தொலைஞ்சிட்டானோன்னு. ஏம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லுமா. முதல்ல உன் பிரச்சனை தான் என்னம்மா நீ சொல்லுமா ஃபர்ஸ்ட். அடியே, என்னடி நினைச்சிட்டு இருக்க? சும்மா இங்க வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. இடத்த காலி பண்ணு. என்ன ஏதுன்னு ஒன்னும் சொல்லியும் தொலைய மாட்டேக்க. சும்மா அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா கேட்க. மரியாதையா வெளியே போ. ஏம்மா சுந்தரி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கேன். அதான் என்ன ஏதுன்னு சொல்லாம கூட அழுதுட்டு இருக்கா. நம்ம கொஞ்சம் பொறுமையா விசாரிப்போமே. ஏங்க, அவளுக்கு பிரச்சனைனா அதை அவ பாத்துக்கிடுவோம். அதை விட்டுட்டு சும்மா எதுக்குங்க இங்க வந்து அழுதுட்டு இருக்கா? இவ்வளவு நேரம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், ஏதாவது பதில் சொல்றாள பாருங்களேன். அந்த ஆளு இந்த அழுதுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? முதல்ல வெளியே போடி. இப்ப நீ வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு நானே வெளியே தள்ளவா? டேய் மச்சான், இது அந்த பொண்ணு தானே? ஆமா மச்சான், அவளே தான். என்னடா திடுது பண்ணி இங்க வந்து நிக்கிறா? வேற இங்க வராம என்னடா பண்ணுவ? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, தாலிய வேற கட்டிட்டு வந்திருக்க, திடீர்னு வந்தா என்னடா பண்ணுவேன்னு. அதெல்லாம் வரமாட்டா, தாலிய கலட்டி அப்பவே எரிஞ்சிருப்பான்னு டைலாக் விட்ட. இப்ப பாரு இங்க வந்து எப்படி நிக்கிறான்னு. கண்டிப்பா இப்ப பிரச்சனை நடக்க போகுது. அட நீ வேற ஏன்டா பயம் காட்டிட்டு இருக்க? நான் என்னமோ இவ வரமாட்டான்னு நினைச்சேன். இவ என்ன அந்த தாலிய ஒரு வாரமா கலட்டாம இப்ப இங்க வந்து நிக்கிறா? கடவுளே, இப்ப என்ன பண்றது? மாமா வேற இருக்காங்க, வசமா மாட்டிக்கிட்டோம்.
ஐயோ, இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? இது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான். சும்மாவே நம்மள இந்த வீட்டுல ஒரு பையன் மதிக்க மாட்டான், காரி காரி துப்புவாங்க. இதுல இது வேற தெரிஞ்சா என்ன ஆகும்? இந்த பாருமா, அழுகாத, எதுவா இருந்தாலும் சொல்லு. ஏங்க இவகிட்டலாம் கேட்டா சொல்ல மாட்டா. இவள கழுத்தை பிடிச்சு முதல்ல வெளியே தள்ளுங்க. ஆ, ஆமாம்மா. சும்மா இப்படிதான் வந்து நின்று அழுது சீன் போட்டுட்டு இருப்பாங்க. இவங்களெல்லாம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். சீக்கிரம் வெளியே அனுப்புங்கம்மா. டேய் மச்சான், என்னடா? டேய், வாய மூடு. சும்மா இங்க வந்து நின்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காது. போ. வந்துட்டான், அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறமா என்ன? ஐயோ, இந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன தொவன்னு துவைச்சு எடுத்துருவாரு. ஏற்கனவே எப்படா சான்ஸ் கிடைக்கும் இவனை கொளுத்தலான்னு காத்துட்டு இருக்காரு. இது மட்டும் தெரிஞ்சது கன்ஃபார்மா கொளுத்திடுவாரு. அங்கிள், நான் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப ஒரு பொறுக்கி ராஸ்கல். ஐயோ மச்சான், போச்சுடா. அத பொண்ணு உண்மையே சொல்ல போறாடா. ஐயோ, எனக்கெல்லாம் பயமா இருக்கு. நீ வேற ஏன்டா? நானே இங்க பயந்து போய் தான்டா இருக்கேன். இந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்? மத்த எல்லாரையும் கூட சமாளிச்சிருவேன்டா. ஆனா இந்த ஆளை என்னால சமாளிக்க முடியாதுடா. சொல்லுமா, என்னாச்சு? என்ன காமாட்சியம்மா, அந்த பொண்ணு என்னலாமோ சொல்லுது. இப்படி இல்லாம பண்ணுவாங்க? அதான் வெண்ணிலா, எனக்கும் தெரியல. என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் ஏன் இங்க வந்து சொல்லுதுன்னு எனக்கும் தெரியல. ஏங்க, நான் அப்பவே நினைச்சேங்க இதுதான் கதையா இருக்கும்னு. இவ கழுத்துல போட்டிருக்க தாலியும் தலையில வச்சிருக்க குங்குமத்தையும் பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. ஆனா இந்த மாதிரி பண்ணது யாருன்னு தாங்க தெரியல. எனக்கு என்னமோ ரவி மேலதாங்க கொஞ்சம் பயமா இருக்கு. சுந்தரி, சும்மா உன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்காத. முதல்ல என்ன ஏதுன்னு ஒழுங்கா விசாரிப்போம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். என்ன அந்த பொண்ணு யார் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லல, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீயா அதுக்குள்ள ரவியா தான் இருக்கும்னு லூசு தரமா ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்காத. இல்லைங்க, இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்குங்க, அதனாலதான். என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு. மச்சான், அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிடுச்சுடா. இது மட்டும் நீ தான் பண்ணன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. ஐயோ, நீ வேற ஏன்டா? நானே ஆல்ரெடி பயத்துல நின்னுட்டு இருக்கேன். நீ வேற ஏன்டா இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துற? என்னம்மா சொல்ற? உண்மையாவா? இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணது யாருமா? ஏம்மா பொண்ணே, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா இல்ல சும்மா போய் சொல்லிட்டு இருக்கியா? நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மைதான். அதான் எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் இங்க வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? நியாயம் கிடைக்கணும்னு இங்க வந்திருக்கியா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு நியாயம் கிடைக்கணும்னா உனக்கு இந்த மாதிரி அநியாயம் எவன் பண்ணானோ அங்க போய் நிக்கணும். நீ அதை விட்டுட்டு என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற. எனக்கு தாலி கட்டினால ஒரு அயோக்கிய ராஸ்கல் அவன் இந்த வீட்ல தான் இருக்கான். ஐயோ கடவுளே, என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் சொல்லுது? அதாம்மா எனக்கும் தெரியல. இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம வீட்ல யாரும் பண்ண மாட்டாங்களேம்மா. ஆனா இந்த பொண்ணு இங்க வந்து நிக்குது. ஏங்க, எனக்கு உண்மையாவே ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. சுந்தரி, ஏன் சும்மா பயந்துட்டு இருக்க? நம்ம பையெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான். இல்லங்க, அவனை நம்ப முடியாதுங்க. அந்த பிரியா பின்னாடி சுத்தினா அந்த பிரியா தவிர வேற எல்லா பொண்ணுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குதுங்க. என்னம்மா சொல்ற? இந்த வீட்ல உள்ள ஒருத்தன் தான் உனக்கு இந்த மாதிரி துரோகத்தை பண்ணானா? யாருன்னு சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, நீங்க சும்மா இருங்க. எனக்கு இப்பதானே எல்லாம் தெரியுது. இவ இந்த மாதிரி போய் பித்தலாட்டம் பண்ணி அப்படி இங்க வந்து இங்க உள்ள பொருள் நகைலாம் சுருட்டிட்டு போயிடலான்னு பாத்துருப்பா. எத்தனை நாள் டி பிளான் போட்ட? யாரெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் போட்டீங்க? அப்படிலாம் இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். மீனாட்சி, தாலி விஷயத்துல எந்த ஒரு பொண்ணும் போய் சொல்ல மாட்டா. இல்லங்க, எனக்கு என்னமோ இவ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி தெரியல. மச்சான், எனக்கும் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு கொஞ்சம் பாவமா தான்டா இருக்கு. இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாதுடா. ஏய், உன்னை கொல்ல போறேன் பாரு. அவளை பார்த்தா உனக்கு பாவமா இருக்கு போல. ஆனா உன் பக்கத்திலேயே உன் கூடவே நான் இருக்கனே, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா? உன்னை பார்த்தா எப்படி எனக்கு பாவமா இருக்கும்? நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட, அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? என்னடா நீ வர வர அந்தாள் மாதிரியே நீயும் பேசுற. வேற நான் என்னடா பண்ணுவேன்? பாரு, மாமா வேற யார் யாருன்னு கேக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணு ஒன்னதான் கை காட்ட போகுது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் போ.
ஐயோ இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இவ பக்கமே போயிருந்திருக்க மாட்டேனே. இவ என்ன இப்படி வந்து நிக்கிறா? இந்த பாருமா, யாரு உனக்கு இப்படி பண்ணான்னு வாய் திறந்து சொல்லுமா. தைரியமா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அது என்ன எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான்? அங்கிள், அது வேற யாரும் இல்ல, உங்க பக்கத்துல நிக்கிறான்ல அந்த பொறுக்கி நாய் தான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணா. மச்சான் மாட்டிக்கிட்டடா. யாரு இந்த தருதலையாமா? ஆமா அங்கிள், இந்த பொறுக்கி நாய் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணது. பொறுக்கி நாய, எவ்வளவு தைரியம் உனக்கு? அடிதடி கட்ட பஞ்சாயத்து இதுக்குதான் போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்போ இந்த மாதிரி காரியமும் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். டெய்லி நம்ம தித்திக்கிற எபிசோட் வந்து காலையில் 10 மணிக்கெலாம் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாருமே மறக்காமல் பாருங்கள். நிறைய பேர் எபிசோட் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.